compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. செங்கோட்டையன் வெளியேற்றியது என்பது உண்மையிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினர் இருக்காங்கல்ல, இதுல 1 கோடிக்கு மேற்பட்டோர் செங்கோட்டையனுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார். திரு செங்கோட்டையன் இந்த பார்ட்டியோட ஃபவுண்டர் மெம்பர். கிட்டத்தட்ட 53 ஆண்டுகளாக இந்த கட்சியோடு இணைந்து ஒரு காலத்தில் ஈரோடு மாவட்டத்தின் அதிமுக முகமாக இருந்தவர் தான் திரு செங்கோட்டையன். இந்த தலைமை பொறுப்பு என்று திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு தான் கிடைச்சிருக்கணும். வரம் கொடுத்த சிவன் தலையிலே கை வைக்கிறதா நம்ம கேட்டிருக்கோம்ல, அந்த நிலைப்பாடு தான். திரு செங்கோட்டையன் கோரிக்கை என்ன? என்கிட்ட கட்சியை கொடுங்க, நான் அதிமுக வளர்க்கிறேன்னு சொன்னாரா? இல்லையே, உங்க தலைமையில அவருடைய தலைமையை ஏத்துக்கிட்டு தானே கேக்குறாங்க. அவருக்கு என்ன அதுல தயக்கம்? அதுதான் சொல்ல வர்றேன். பொது வெளியில இது போன்ற மனம் திறந்து பேசினா செங்கோட்டையின் நிலைமை தான் தமக்கும் வந்துருமோன்ற ஒரு அச்சத்துல நிச்சயமாக அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. நாங்கள் எல்லோரும் இணைந்து வலியுறுத்தினோம். இத்தனை காலம் பொறுத்திருந்து திரு செங்கோட்டையன் இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. கட்சி ஒருங்கிணைவு தான் சரியானதுங்கிற கருத்தை இந்த 5 பேருமே வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். இந்த நிலை தொடர்ந்தால் 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி படுதோல்வியை சந்தித்து. ஏன்னா ஒரு பெரிய ஆளுமை இல்லை, மக்கள் செல்வாக்கு இல்லை, கூடுகிற கூட்டம் என்பது வாக்குகளாக மாறாது. நீங்க அதிமுக திமுக இடையே ஆட்சி மாற்றத்துக்கு எத்தனை சதவீதம்? 3.5% தான். பாஜகவுக்கு அந்த 19% வந்தது இவர்களுடைய வாக்குகள் தான். இப்ப அதே அளவுக்கு கொங்கு மண்டலத்தில் திரு செங்கோட்டையனுக்கும் இருக்கிறது ஒரு 6-7% வாக்குகள். நான் குறிப்பிட்டேன்ல, தொண்டர்கள் வெறும் கார்டு ஹோல்டர். அவன் 70-80% செங்கோட்டையன் நிலைப்பாடு சரிங்கிறான். அவன் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவான்? மீண்டும் மீண்டும் அதிமுகவில் ஒரு பிளவு அப்படிங்கிறது திமுகவுக்கு சாதகமாக அமைஞ்சிராதா? இன்னொரு விஷயம், இங்க இருக்கக்கூடிய எதிர்ப்பு வாக்கு தாவேகாவுக்கு போயிடாதா? ஒரு அரசியலில் எதிரியை துரோகியை வீழ்த்த வேண்டும் என்றால் எந்த ஆயுதத்தையும் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் போர்த்தந்திரம். அந்த அளவில் திரு எடப்பாடியை வீழ்த்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்களானால் அதுவும் சாத்தியம். தாவேகாவோட கூட போகலாம். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துரைகருணா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நேற்று செங்கோட்டையன் ஒரு 10 நாள் கெடு விதித்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படின்ட்டு. இது அரசியல் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. வேற ஏதாவது பேசுவாரான்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் எல்லாரும் சொல்ற கருத்து தான் அவரும் சொல்லியிருந்தாரு. 10 நாள் கெடு அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கட்சி பொறுப்புல இருந்து அவரை நீக்கி இருக்கிறதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாரு. எப்படி பாக்குறது சார்? அதிமுகவில் என்னதான் நடக்குது? மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகள், கடந்த கால அவருடைய அரசியல் அணுகுமுறைகள், தற்போது அவர் நடந்து கொண்ட முறை, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய அணுகுமுறை என்பது ஒருவேளை இந்த அதிமுகவை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலோ அல்லது இந்த கட்சியை கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா காலத்திலோ இவருக்கு பொதுச் செயலாளர் பொறுப்பு கிடைத்திருந்தால் திரு எம்ஜிஆர் அவர்களையும் திரு செல்வி ஜெயலலிதா அவர்களையுமே கட்சியிலிருந்து நீக்கியிருப்பார். அவருடைய எதேச்சதிகார சர்வாதிகார போக்கு அதைத்தான் தீர்மானிக்கிறது. திரு செங்கோட்டையன் இந்த பார்ட்டியோட ஃபவுண்டர் மெம்பர். கிட்டத்தட்ட 53 ஆண்டுகளாக இந்த கட்சியோடு இணைந்து ஒரு காலத்தில் அந்த ஒட்டுமொத்த ஈரோடு மாவட்டத்தின் அதிமுக முகமாக இருந்தவர் தான் திரு செங்கோட்டையன். இந்த கட்சிக்காக உழைத்து பாடுபட்டு கட்சியின் வளர்ச்சிக்காக பல்வேறு தியாகங்களை செய்தவர் தான் திரு செங்கோட்டையன். செங்கோட்டையனுடைய அந்த தியாகத்தில், செங்கோட்டையனுடைய உழைப்பில் 100% பங்கு கூட திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. சந்தர்ப்பவசத்தால், விதிவசத்தால், அதிர்ஷ்டத்தால் இந்த பொறுப்புக்கு அவர் வந்துட்டார். இந்த தலைமை பொறுப்பு என்று திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு தான் கிடைச்சிருக்கணும். நம்ம அது எதனால் அப்படிங்கிறத பொதுவெளியில் நம்ம பகிர்ந்துக்க முடியாது. ஆனால் பொதுவெளியில் தெரியும், எல்லோருக்குமே தெரியும். அது இப்படி வந்ததை இந்த வரம் கொடுத்த சிவன் தலையிலே கை வைக்கிறதா நம்ம கேட்டிருக்கோம்ல, அந்த நிலைப்பாடு தான். ஏற்றிவிட்ட ஏணியை உதைப்பது தான் இவருடைய இயல்பு சுபாவம் என்பது தெரிகிறது. திரு செங்கோட்டையன் கோரிக்கை என்ன? என்கிட்ட கட்சியை கொடுங்க, நான் அதிமுக வளர்க்கிறேன்னு சொன்னாரா? இல்லையே, உங்க தலைமையில அவருடைய தலைமையை ஏத்துக்கிட்டு தானே கேக்குறாங்க. அவருக்கு என்ன அதுல தயக்கம்? அதுதான் சொல்ல வர்றேன். இப்போ ஒருங்கிணைந்த அதிமுக, அந்த ஒன்றிணைந்த அதிமுக வலிமை மிக்க அதிமுகவா இருக்கும். அந்த அதிமுக வலிமை மிக்கதாக இருக்கிற பொழுது இங்கே தேர்தல் கூட்டணிக்காக பல கட்சிகள் வரும். என்டிஏ அணியில் இருக்கிற கட்சி கூட இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. அப்போ இந்த நிலைப்பாடை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக கட்சி ஒருங்கிணைய வேண்டுங்கிறார்.
அவருடைய நோக்கம், திரு செங்கோட்டையனுடைய நோக்கம் என்ன? கட்சி வெற்றி பெற வேண்டும். கட்சி ஒன்றிணைந்தால் வலிமை மிக்கதாக இருக்கும். கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வளர்ச்சி முக்கியம், கட்சியில பயணிக்கிற தொண்டர்களின் உணர்வை மதிப்பது முக்கியம். அந்த அடிப்படையில் தானே இந்த விஷயத்த சொல்றார். 7-8 மாதங்களுக்கு முன்பே அந்த முயற்சியை எடுத்தாங்க. இவரோடு சேர்ந்து ஒரு 5 பேர் அவரே சொன்னார்ல, திரு செங்கோட்டையன், திரு நத்த விஸ்வநாதன், திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு சி.வி. சண்முகம், திரு கே.பி. அன்பழகன். இந்த 6 பேருடைய எண்ணமும் உணர்வு என்ன? கட்சி ஒன்றிணையணுங்கிறது. அதைத்தான் போய் திரு எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய சொந்த வீட்டில் சிலுவம்பாளையத்தில் சந்தித்து 2.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. நிலவரம் மோசமாக இருக்குது. 2024 தேர்தலில் நாம் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறோம். அதிமுக அந்த 52 ஆண்டு கால வரலாற்று இல்லாத பின்னடைவை சந்தித்திருக்கோம். மீண்டும் 2026 இந்த தோல்வி தொடர்ந்தால் கட்சியை நம்ம தூக்கி நிறுத்த முடியாது. நாம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லை, நாம அம்மா செல்வி ஜெயலலிதா இல்லை. அந்த இருபெரும் ஆளுமை மிக்க, மக்கள் செல்வாக்கு மிக்க, 100% தொண்டர்களின் ஆதரவு மிக்க அந்த 2 பெரும் தலைவர்களைப் போல நாம கட்சியை கட்டமைத்து தூக்கி நிறுத்த முடியாது. எனவே இருக்கிறவங்களை நம்ம ஒன்றிணைந்து பயணிப்போம் அப்படிங்கிறது அவங்க கருத்தாக்கமாக இருந்தது. அந்த 6 பேர் இந்த கருத்தை வலியுறுத்தினார்கள். இதில் என்ன பெரிய கொடுமைனா, இந்த 6 பேர் தன்னை சந்தித்து வலியுறுத்தியாக சொன்னதும் பச்சை பொய்ன்னு சொல்கிறார். தலைமை கழக வாசல்ல ஒரு கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்துகிறவர், அந்த கட்சியின் மூத்த முன்னோடிகள், திரு எடப்பாடியை விடவும் சீனியர், அவங்க தலைவர் காலத்திலிருந்து பயணிக்கிறவர்கள். அவங்களுக்கு நீ என்ன மரியாதை கொடுத்துருக்கேன்னு கேட்குறாங்களே பொதுவெளிகளில். என்ன மரியாதை கொடுத்துருக்கீங்க? அவர்கள் என்னை சந்தித்தார்கள், அவங்க இந்த மாதிரி விலக்கி வைக்கப்படலாம் சேர்க்கணும்னு சொன்னாங்க, நான் இப்போதைக்கு அது சரி வராதான்னு சொல்லிட்டேன்னு உண்மையை சொல்லுங்களேன். நீங்கள் பச்சை பொய்ன்னு ஒரு பச்சை பொய்யை பொதுவெளியில் விதைத்தீர்கள், உங்கள் மீது என்ன நம்பிக்கை இருக்கும்? இந்த 6 பேரில் ஒரு 3-4 பேரை நான் சந்தித்தேன். 52 ஆண்டுகளாக அதிமுகவோடு நான் ஒட்டி உறவாடுகிறேன். ஆமாம், அதிமுகவோடு 52-53 ஆண்டுகளாக நான் பயணிக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் மிக அணுக்கமாக அந்த கட்சியோடு இருந்தவன். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற 100% நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு எனக்கு தெரியும். கண்டிப்பாக. அதனால் அங்கே இருந்தவங்களோட நான் பேசினேன். மிக வேதனைப்பட்டார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தலைமை பண்பு, அந்த அணுகுமுறையில் 1% கூட திரு எடப்பாடி பழனிசாமிட்டு இல்லை. இவரை நம்பி நாங்கள் எப்படி பயணிக்க போகிறோம் தெரியவில்லை என்று என்னிடம் மனம் திறந்து பேசினாங்க. இப்போ இவர் மட்டுமே இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் மனம் திறந்து பேசுறாங்க. பொது வெளியில இது போன்ற மனம் திறந்து பேசினா செங்கோட்டையின் நிலைமை தான் தமக்கும் வந்துருமோன்ற ஒரு அச்சத்தில் இருக்காங்க. நிச்சயமாக இன்றைக்கு அந்த 5 பேரும் ஏற்கனவே 6 பேர் சென்று சந்தித்தோம். இத்தனை மாதங்கள் பொறுத்திருந்து பார்த்து அவர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கார். அவர் சொன்னது 100% உண்மை. நாங்கள் எல்லோரும் இணைந்து வலியுறுத்தினோம். இத்தனை காலம் பொறுத்திருந்து திரு செங்கோட்டையன் இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. கட்சி ஒருங்கிணைவு தான் சரியானதுங்கிற கருத்தை இந்த 5 பேருமே வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். நீங்கள் சொன்னது தான். ஒரே நாளில் 10 நாள் கெடுனா ஒரே நாளில் இப்போ பொறுப்புகள்லேருந்து வெளியிட்டார். அவருடைய ஆதரவாளர்களையும் வெளியேற்றிட்டார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், இவருடைய அணுகுமுறை, இவருடைய இந்த கடந்த கால அணுகுமுறை, இவருடைய செயல்முறைகளை பார்க்குற பொழுது இவர் எதற்கும் துணிந்தவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ பொதுவெளிகளில் கட்சியினர் மத்தியில் என்ன சந்தேகம் உருவாகி இருக்குன்னா, மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்து முதலமைச்சராக திரு ஸ்டாலினை அமர்த்தி விட்டு தான் இன்னும் எதிர்க்கட்சி தலைவராக புடங்க வேண்டும். இந்த பதிவு அதிமுக ஒருங்கிணைப்பு குழுல இருந்தும் சரி, அந்த தொண்டர்களுடைய மனநிலையாவும் இது இருக்குது அப்படிங்கிறது பல பேர்கிட்ட வர. நிச்சயமா அதைத்தான் சொல்றேன். அப்ப இது ஏன் இந்த சந்தேகம் வலுக்கிறதுனா, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார்ல, அப்போ மேடைகள் தோறும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சட்டமன்றத்தில் என்ன சொன்னார்? இந்த ஆட்சி, எடப்பாடி தலைமையிலான ஆட்சி, கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் போயிட்டுருக்கு, பொது சொத்துக்களை, மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே 6 மாத காலத்தில் தனி நீதிமன்றங்களை அமைத்து இந்த தவறு செய்த அத்தனை அமைச்சர்களையும் குற்றவாளி கூண்டில் நிறுத்தி அவர்களை சிறையில் தள்ளி அவர்கள் கொள்ளையெடுத்த பணத்தையெல்லாம் அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவேன்னு சொன்னார்ல. 4.5 வருஷம் ஆச்சுல, என்ன செஞ்சார்? அதையும் தாண்டி கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கூண்டில் நிறுத்தி தண்டனை பெற்று தருவோம்னாரு, என்ன செஞ்சார்? ஏன் செய்யலை கேட்குறாங்க. 96 சொல்லிடுறேன், 96ல் செல்வி ஜெயலலிதா மீதும் கிட்டத்தட்ட 14 அமைச்சர்கள் மீதும் 3 தனி நீதிமன்றம் கலைஞர் கருணாநிதி நியமித்து 12 அமைச்சர்கள் மேல ஜெயலலிதா உட்பட பலரையும் சிறையில் தள்ளினாங்கல்ல. அந்த அணுகுமுறை இப்ப ஏன் இல்லைன்னு கேட்குறாங்கல்ல. அப்போ ஒரு உடன்பாடு ஏற்பட்டு போச்சோம். திரு எடப்பாடிக்கும் திரு ஸ்டாலினுக்கும் ஒரு ரகசிய உடன்பாடு. நான் உன்னை கண்ணா பண்ணான்னு திட்டுவேன், நீ என்ன கண்ணா பண்ணான்னு திட்டு, நான் ஆட்சிக்கு வர, நீ எதிர்கட்சி தலைவராரு, உன்னுடைய சொத்துக்கள் காப்பாற்றப்படும், ஓ மகன், மச்சினே, மரு, சம்பந்தி
யாரு மேலேயும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உடன்பாட்டுக்கு வந்து விட்டார்களோங்கிறது பொதுவெளி சந்தேகம் கட்சி தொண்டர்களிடம் வந்துவிட்டது. எனவே தான் இந்த பிடிவாதத்தோடு இந்த கட்சியினுடைய, நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி, இந்த கட்சியினுடைய நிறுவனத்தில் அடிபட்டு சிறைக்கு போனவர், அவரை நீங்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றுறீங்க. இப்போ இந்த 2 நாளில் கட்சியை விட்டு வெளியேற்றுவார். இப்போ வந்து அவரையும் அவர் ஆதரவாளர்கள் பொறுப்புகள் இருந்தால் வெளியேற்றிட்டார். நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இவருடைய இந்த சர்வாதிகார போக்கு, இந்த இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொன்னப்போனால் ஒரு வித திமிர்த்தனமும் ஆணவமும் திரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்குது. இது ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துவதற்கு உகந்ததாக இருக்காது. இது அவர் உணரணும். இந்த நிலை தொடர்ந்தால் 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி படுதோல்வியை சந்தித்து, அப்படி ஒரு படுதோல்வியை சந்திக்கிற பொழுது மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா போல அந்த கட்சியை தூக்கி நிறுத்த முடியாது. ஏன்னா ஒரு பெரிய ஆளுமை இல்லை, மக்கள் செல்வாக்கு இல்லை, கூடுகிற கூட்டம் என்பது வாக்குகளாக மாறாது. எனவே அதை உணர்ந்து இவர் திருந்தினால் உண்டு, இல்லை இவரோடு அதிமுகவையும் நிச்சயமாக அழிவு பாதைக்கு கொண்டு போய் விடுவார் என்பதுதான் என்னுடைய தீர்க்கமான கருத்து. சார் 2 விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு சார். ஒன்று, இப்போ நேற்று செங்கோட்டையன் ப்ரெஸ் மீட்டில் ஒரு 10 நாள் கெடு விதிச்சிருக்காரு. சரி, ஓகே, ஏதோ ஒரு ஆதங்கத்தில் வெளியில் போய் சொல்லிட்டாரு, உள்ளே பேச முடியல, அவரை கூப்பிட்டு அழைச்சி பேசியிருக்கலாம். இது ஒன்று. இது வந்து மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தினாலும் இபிஎஸ் ஆதரவாளர்கள் தரப்புல அவர் வந்து கட்சி செயல்பாடை மீறி வெளியில போய் பிரஸ் மீட் பண்ணிட்டாரு, எங்ககிட்ட வந்து பேசியிருக்கலாம்ல, உள்ளேயே பேசியிருக்கலாம்ல, அவரை நீக்கினது தான் சரி அப்படின்னு இபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்றாங்க. அந்த 6 பேர் சந்திச்சது கட்சிக்கு வெளியிலேயே சந்திச்சாங்க, சந்திச்சதே பொய்ன்னு பொதுச்செயலாளர் சொன்னார்ல. அப்போ 8 மாதமாக இது நடந்தது. பல்வேறு கட்டங்களில் இவர் டூர் போகிறான்ல, அப்போவே 1-2 இடங்களில் கட்சியினுடைய அடிப்படை தொண்டன் கொடி வச்சுட்டு கேட்குறான், எப்போண்ணே ஒன்று சேருவீங்க, எல்லாம் ஒன்று சேருங்க, அதெல்லாம் கோர்ட்டில் இருக்குப்பா பார்த்துக்கலான்னு கடந்து போகிறார். போன இடங்களில் சில நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க, நிலைமை இங்கெல்லாம் மோசமாக இருக்குண்ணே, கொஞ்சம் நம்ம தயவு பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம்னா நம்ம தீவிரமாக அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பார்ப்போங்க அப்படின்னு கடந்து போயிருக்கிறார். நேற்றைய தினம் நான் 2-3 நிர்வாகிகள்கிட்ட பேசினேன், தயவு செய்து இவர் மேலே நடவடிக்கை எதுவும் எடுத்துட வேண்டாம், கடந்து போவோம், பின்னாடி பார்த்துக்குவோம், இன்னும் 6-7 மாதம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட அவசரப்பட்டு ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிற மாதிரி நடத்தி ஒரு வைவாஸ் தான். முடிந்த முடிவாக திரு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு செயலையும் தன்னை மட்டுமே நம்பி தான் எடுக்கிற முடிவு தான் சரியானது அப்படிங்கிற மாதிரி பார்வையில் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இவங்கெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பிலிருந்து கூட திரு செங்கோட்டையனை அவருடைய ஆதரவாளரை நீக்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி நீக்குகிற பட்சத்தில் என்ன நடக்கும்னா, செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளில் இன்றைக்கு என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல திரு செங்கோட்டையன். இதை தொடர்ந்து என்ன நிலைப்பாடுங்கிறது தெரியல. நான் சொல்கிறேன், அக்டோபர் 17ஆம் தேதி கட்சியினுடைய 54வது ஆண்டு விழா வருது. அதிமுக தொடங்கி 72 தொடங்கி 53 வருஷம் முடிஞ்சிருச்சு. நிச்சயமாக இந்த மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, திரு செங்கோட்டையன் மற்றும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற மூத்த முன்னோடிகள் பலரும் ஒருங்கிணைந்து எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக என்கிற நிலைப்பாட்டுக்கு வருவார்கள். எழுதி வச்சுங்க, நிச்சயமாக நடக்கும். அது மீண்டும் அதிமுகவில் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி எடப்பாடியை தோல்வி பாதைக்கு அழைத்து செல்லும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், இது இவர்களெல்லாம் அழைத்து பேசுறதுல இபிஎஸ்க்கு என்ன சிக்கல்? அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் செங்கோட்டையன் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் மகிழ்ச்சியா உணர்றேன், அம்மாவுடைய வழியிலையும் எம்ஜிஆர் அவர்களுடைய வழியிலையும் இதை வந்து முன்னேற்ற பாதையில எடுத்துட்டு போகணும்னு நினைச்சேன், ஆனா இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள், கட்சியின் நலன் கருதி கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் எல்லோரையுமே புறக்கணிக்கிற அந்த நிலைப்பாட்டில் வந்துட்டார். இப்போ நம்ம குறிப்பிட்டோம்ல ஒரு 6 பேர்னு, அந்த 6 பேருடைய அந்த முக்கியத்துவத்தை அந்தந்த மாவட்டங்களில் குறைக்கிறார். நாமக்கல்லில் தங்கமணியுடைய செல்வாக்கு, கோவையில் வேலுமணியின் செல்வாக்கு, சேமா வேலுசாமியை கொண்டு வந்துட்டார். செங்கோட்டையனுக்கு எதிராக உள்ள கேசி கருப்பணன் உள்ளிட்ட அவருடைய ஆதரவாளர்களை மாநில மாவட்ட மண்டல பொறுப்புகளை கொண்டு வர்றார். நான் கேள்விப்பட்ட வகையில் ஆதரவாளர்கள் அவங்களுக்கு தானே சார் இருப்பாங்க. இல்லை எதிரான நீங்கள் திரு செங்கோட்டையனை எடுத்துக்குவோம், அவரோடு பயணித்தவர்களை புறக்கணித்து விட்டு திரு எடப்பாடி ஆதரவு நிலைப்பாட்டில் செங்கோட்டையனுடைய எதிர் நிலைப்பாட்டில் இருக்காங்க. தலைமை கழகத்தில் அவருக்கு எதிராக பேச விடுறாருங்க, உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு நிர்வாகிகள் கூட்டத்தில். அப்போ அவர்களுடைய செல்வாக்கை அந்த பகுதியில் குறைக்கணும்னு திட்டமிட்டு இந்த சதி வேலைகளில் தொடர்ந்து ஈடுபடுகிறார். அவருக்கு அந்த மிகப்பெரிய பொறுப்பும் முதலமைச்சர் பொறுப்பும் கட்சியில் உயர் பொறுப்பும் கிடைத்ததிலிருந்து தான் மட்டுமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில், செல்வி ஜெயலலிதா காலத்தில் கோலோச்சிய அவர்களுக்கு தளபதிகளாக இருந்து பணியாற்றிய யாருமே தன்னோடு இருக்கக்கூடாது. தன்னால் பலன் பெற்றவர்கள், தன்னால் பலன் பெற்றவர்கள், தன்னால் பதவி பெற்றவர்கள், பொறுப்பு பெற்றவர்கள் மட்டுமே
தனக்கான ஒரு ஜால்ரா கூட்டத்தை மட்டும் கட்சிக்குள்ள வச்சுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறார். இப்போ திரு செங்கோட்டையனை வெளியேற்றிருக்காருல்ல, செங்கோட்டையன் வெளியேற்றியது என்பது உண்மையிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினர் இருக்காங்கல்ல, கிட்டத்தட்ட 2 கோடி பேர் சொல்கிறாங்கல்ல, இதில் 1 கோடிக்கு மேற்பட்டோர் செங்கோட்டையனுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அவங்க காலமெல்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு போடுறது, கட்சியை பற்றி தலைவனை பற்றி எவனை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்களை அறிமுகப்படுத்திய வெற்றி சின்னம், இதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு. இதற்கு மாறான ஒரு செயலில் திரு நம்ம எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செயல்படுவது என்பது அவர்கள் மத்தியில் பெரிய ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை, வேதனையை கொடுத்துருக்கிறது. கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று தானே இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ வெற்றி பெறணும்னா எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டாதானே. நீங்கள் அதிமுக திமுக இடையே ஆட்சி மாற்றத்துக்கு எத்தனை சதவீதம்? 3-3.5% தான். இன்றைக்கி டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களில் ஒரு 7-8% திரு டிடிவி, ஓபிஎஸ், திருமதி சசிகலாவுக்கு ஆதரவாளர்கள் இருக்குது, நிச்சயமாக இருக்கிறது. அதுதான் கடந்த 2024 தேர்தலில் பாஜகவுக்கு அந்த 19-20% வந்தது இவர்களுடைய வாக்குகள் தான். இப்போ அதே அளவுக்கு கொங்கு மண்டலத்தில் திரு செங்கோட்டையனுக்கும் இருக்கிறது ஒரு 6-7% வாக்குகள். அது திரு எடப்பாடியால் பயன் பெற்ற மூத்த நிர்வாகிகள், செயற்குழு, பொதுக்குழு, முன்னாள் அமைச்சர்கள் இருக்கலாம். நான் குறிப்பிட்டேன்ல, தொண்டர்கள் வெறும் கார்டு ஹோல்டர், அவன் 70-80% செங்கோட்டையன் நிலைப்பாடு சரிங்கிறான். அவன் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவான்? கண்டிப்பா. அப்போ அந்த நிலையை திரு எடப்பாடி அவர்கள் தவிர்த்து தன்னுடைய சுயநலத்தை மறந்து கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியினுடைய வெற்றி முக்கியம், கட்சியை நம்பி வருகிற தொண்டர்களுடைய மன உணர்வு முக்கியம். இதை மதித்து செயல்பட்டால் அவருக்கு எதிர்காலம் இருக்குது, கட்சிக்கு எதிர்காலம் இருக்குது. இல்லை என்றால் அவர் இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு தகுதியற்றவர் என்ற முடிவுக்கு வந்து அந்த எடப்பாடியிடமிருந்து கட்சியை காப்பாற்றுகிற தன்னுடைய அதிகார பலத்தால், பணபலத்தால் கட்சியை கைப்பற்றி வைத்திருக்கிறார் திரு எடப்பாடி. அவரிடமிருந்து கட்சியை காப்பாற்றும் முயற்சியில் முன்னணி தலைவர்களும் தொண்டர்களும் ஈடுபடுவார்கள், இது உறுதி. இப்படி மீண்டும் மீண்டும் அதிமுகவில் ஒரு பிளவு அப்படிங்கிறது திமுகவுக்கு சாதகமாக அமைஞ்சிராதா? இன்னொரு விஷயம், இங்க இருக்கக்கூடிய எதிர்ப்பு வாக்கு தாவேகாவுக்கு போயிடாதா? நான் அதுதான் சொன்னேன். திரு எடப்பாடியுடைய செயல்பாடுகள், போக்குகள், அவருடைய அணுகுமுறைகள் மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்து விடும் சொன்னேன்ல, அதுதான் கலை யதார்த்தம். இதை உணர்ந்து உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இப்போது வழிநடத்துகிற ஒரு பகுதியை, பிரிவை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும், அதிமுக தலைமையிலே மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது 100% அவர்களுடைய உண்மையான எண்ணமாக, உணர்வாக இருந்தால் நிச்சயமாக பிரிந்து சென்ற சக்திகளை, விலக்கி வைக்கப்பட்டவர்களை, விலகிச் சென்றவர்களை, அதிருப்தியாளர்கள் அனைவரையுமே ஒருங்கிணைத்து ஒரு வலிமை மிக்க அதிமுகவை ஏற்படுத்தி ஒரு வலுவான, இப்போ என்டிஏவில் நான் சொன்னேன்ல, பல்வேறு பகுதிகளில் சிதறி கிடக்கிறாங்க, யாரோட போகிறதுன்னு தெரியல. வலிமை மிக்க அதிமுக, வெற்றி பெறக்கூடிய அதிமுக என்றால் அந்த அரசியல் கட்சிகளுக்கு இவர்கள் மீது நம்பிக்கை வரும். பொது வெளிகளில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்ல, அந்த மக்களுக்கும் அதிமுக வெற்றி பெறும்னு தோணும். அப்போதான் இதுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பே இல்லை. இன்னொரு அணி என்று போய் அதிமுகவுடைய எதிர்காலமே மோசமாக போயிடும். இந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக தான் இவங்க எல்லாமே இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் பல்வேறு விதமான இன்றைக்கி இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலோர் மறைமுகமாக திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இதை தாண்டி பல்வேறு கட்டத்திலும் திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோரும் கூட பேசிகிட்டு இருக்காங்க. விரைவில் நான் சொன்னது 10 நாள் கெடு சொன்னார், செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாளில் ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும். அதை தொடர்ந்து கட்சியினுடைய ஆண்டு விழா அக்டோபர் 17. அப்போது நிச்சயமாக அதிமுகவினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முடிவை எடப்பாடியின் எதிர்நிலையில் இருப்பவர்கள் எடுப்பார்கள் என்பதுதான். சரி, இப்போ நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்கல்ல, திமுகவுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு மறைமுக உடன்படிக்கை இருக்குது. இவர் ஸ்டாலின் சிஎம் ஆனாலும் பரவாயில்ல, நான் கட்சிக்கு தலைவராக இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் எப்பவுமே ஒரு தலைவர் நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு தானே நினைப்பாரு. இது ஒரு மாற்று சிந்தனையாகல சார் இருக்கு? இல்லை, அதுதான் இந்த மாற்று சிந்தனை என்பது தனிப்பட்ட முறையில் சுயநலத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரி தான். பல்வேறு ஊடகங்களில் கருத்தாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் கூட வெளிப்படையாக சொல்லுவாங்க. முழுக்க அவர் சுயநலத்தின் அடிப்படையில் தான். அவர்கள் வந்துவிட்டால் தன்னுடைய இருப்புக்கு ஆபத்து வந்து விடுமோ, தன் பதவிக்கு ஆபத்து வந்து விடுமோ, தன்னையே அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றி விடுவார்களோ என்கிற பயமும் ஒரு பெருத்த அச்சமும் அவருக்கு இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஆனால் மற்ற தலைவர்கள்
இத்தனை காலம் பயணித்த இந்த நிலைப்பாட்டை உணர்ந்து, கட்சிக்கு ஏற்பட்ட நெருக்கடியை உணர்ந்து, நாம் பதவி பொறுப்புகள் கூட வேண்டாம், கட்சியை ஒருங்கிணைத்து எடப்பாடியே கூட இருக்கட்டும், அவரோடு பயணிக்கலாம், அதுதானே சொல்றாரு. செங்கோட்டையன் என்ன சொல்றார், அவர் தாங்க யாரை சேர்க்கணும்னு முடிவெடுப்பாரு. 10 நாள் ஆலோசிக்கட்டும், 1 மாதம் கூட பேசட்டும்னு சொல்றாருல. இந்த பெருந்தன்மை நீங்க வெளியில வந்த உடனே அவருடைய அந்த அந்த அடாவடித்தனத்தை, அவர் திமிர்த்தனத்தை திரு செங்கோட்டையன் தோலுரிப்பார் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனால் மிக ஆழமாக, அழுத்தமாக, பெருந்தன்மையாக தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்காரு. அவருடைய ஒரே வேண்டுகோள் கட்சி ஒன்றிணையணும். பலமான சக்தியாக இருந்தால் தான் நாம் திமுகவை வீழ்த்த முடியும். திமுக இன்றைக்கு அந்த கூட்டணியை கட்டமைப்போடு மிக வலிமையாக இருக்கிறார்கள், ஆட்சி கட்சியாகவும் இருக்கிறது. அதை களத்தில் வீழ்த்தணும்னா நாம வலிமையாக இருக்கணும். நாம வலிமையாக இருந்தால் தான் மற்ற கட்சிகள் நம்மை தேடி வருவாங்க. இந்த வலிமையான அதிமுக வலுவான கூட்டணியோடு இருந்தால்தான் திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடிகிறது. அது சுயநலமா? இல்லை, கட்சியின் நலன், கட்சியின் எதிர்காலம், கட்சி தொண்டர்களின் உணவை பிரதிபலித்திருக்கிறாரு. இதை எடப்பாடி உணர்வாரா? காலம் அவருக்கு உணர்த்தும். ஓகே சார், என்டிஏ கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் அவர்கள் வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்துட்டு விஜய் கட்சி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், விஜயகாந்த் போல விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாருமே விஜய ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. எல்லாருமே விஜயை திரும்ப திரும்ப பேசும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, இன்று அரசியல் களத்தில் ஒரு தாக்கத்தை திரு விஜய் ஏற்படுத்துவார்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. குறைந்தபட்சம் ஒரு 8-10% அவர்களுக்கு வாக்குகள் இருக்கும். இளைஞர்கள், அவருடைய ரசிகர்களை தாண்டி அரசியலுக்கு வர விரும்புகிற புதிய இளைஞர்கள், ஒரு 18-20 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள். திமுக, அதிமுக மற்ற கட்சிகள்லாம் போனால் பொறுப்பு பதவி கிடைக்காது. ஏன்னா அவங்க 50 ஆண்டு 70 ஆண்டுகள் இருந்தவங்க. அப்போ அரசியல் ஈடுபட விரும்புகிற அந்த புதிய இளைஞர்கள், அவர்கள் குடும்பத்தினர் குறைந்தபட்சம் நான் ஒரு 8-10%. அது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும். ஒரு அரசியலில் எதிரியை, துரோகியை வீழ்த்த வேண்டும் என்றால் எந்த ஆயுதத்தையும் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் போர்த்தந்திரம். அந்த அளவில் திரு எடப்பாடியை வீழ்த்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்களானால் அதுவும் சாத்தியம். தாவேகாவுடன் கூட போகலாம். ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாக்கு தான் போவார் அப்படின்ற ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கு எதுக்கும் வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அதிமுகவை நான் சொன்னதுதான், எடப்பாடி இல்லாத அதிமுகவை உருவாக்கி அந்த அதிமுக தாவேகாவோடு கூட்டணி வைப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா சொல்றேன். கண்டிப்பா சார். இந்த அரசியல்ல, இந்த 2026 அரசியல் களத்துல விஜய் கட்சி எந்த அளவுக்கு மற்ற கட்சிகளுக்கு டஃப் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்? இல்லை, உண்மைதான். அதாவது காலங்காலமாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் அரசியல் கட்சி தான் வெற்றி தோல்வியை தீர்மானித்து வந்தது. இன்றைக்கு தாவேகா ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கொடுப்போம் என்று வருகிற பொழுது ஒரு மாற்று சிந்தனை அரசியல் கட்சிகளுக்கு வந்திருக்கிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்திருக்கிற காங்கிரஸ், விசிக உட்பட பல கட்சிகளுக்குமே அந்த எண்ணம் இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய விரும்புகிறவர்களுக்கும், குறிப்பாக தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளுக்குமே கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்ட் வந்துருச்சு. இந்த கூட்டணி ஆட்சியை முன்னிறுத்துகிற தாவேகாவுக்கு காலப்போக்கில், நான் அந்த டிசம்பர் ஜனவரின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் டிசம்பர் இறுதி அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் தாவேகா தலைமையில் ஒரு மெகா கூட்டணி கட்டமைப்பதற்கு வந்துடும். அப்படி ஒரு மெகா கூட்டணி தாவேகா தலைமையில் உருவாகிவிட்டால் இந்த அதிமுக என்டிஏ கூட்டணி தேர்ட் ஃப்ரண்ட் ஆயிடும், 3வது அணி ஆயிடும். இதுவரையில் இருந்த அரசியல் அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கும். பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அதுக்கு பெரிய பாதிப்பை உருவாக்கிடும். இப்போ இதுவரையிலுமான தேர்தல் நிலவரம் வேலை நான் 1967 தேர்தலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான தேர்தல். இந்த வெறும் தேர்ட் ஃப்ரண்ட் போனால் காணா போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கடந்த மக்கள் நல கூட்டணி வரைக்குமே இருந்தது. இப்போ அந்த மாதிரி இல்லை. நான் சொன்ன மாதிரி தாவேகா தலைமையில் இந்த புதிய எடப்பாடி இல்லாத அதிமுக அவங்க ஒரு அலைன்ஸ் போட்டாங்கன்னா அது மெகா கூட்டணியாக மாறிடும், 2ஆம் கூட்டணி. அவர் சொன்னார்ல டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, அது வந்துருச்சுன்னா இவங்க 3வது அணியாக போய் வீணா போயிடுவாங்க. என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் சார். நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.